ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்த்தேன். நேற்று கலையரிசி சேமா வச்சுட்டு போல ரசம் இருக்குது, உரக்குத்துன தயிர் இருக்குது. அதில் இப்போ சாதத்தை மட்டும் நான் வடிச்சிட்டாக்க, சுட சுட சாதம் வடித்தாச்சு. அப்புறம் எனக்கு கலையரிசி சேமா வச்ச மீன் குழம்பு இருக்குது. இப்போ ரசத்துக்கு பசங்களுக்கு என்ன சைடிஷ் பண்ணலான்ட்டு சிக்கன் வாங்க போகிறாங்க. அதுக்கு குடமிளகா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இந்த பக்கம் டீ 11:30 நம்ம டீ குடிக்கணும்ல, அதனால் எனக்கு மட்டும் டீ. இந்த பக்கம் வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்குது. வானொலியில் சோம்பு போட்டாச்சு. இந்த பட்டை வகையெல்லாம் போட்டு விட்டுட்டு காஞ்ச மிளகா, குடமிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், என்ன எல்லாத்தையும் போட்டு நினைக்காதீங்க, எல்லாமே போட்டு அப்படி தான் சாப்பிட்றேன் நான். போட்டுட்டு உப்பு போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், அடுத்து கரம் மசாலா, அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு போட்டாச்சுங்க. இப்போ கறி அள்ளி மேலே வச்சிட வேண்டியதான். பசங்களுக்கு மட்டும் தானே, ஒரு 1/2 கிலோ வேண்டியது வச்சுட்டு மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். எனக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. நான் போய் டீயை குடிக்கிறேன், சரியா? அதுக்குள்ளே சிக்கனையும் பார்த்துக்கோ. வேறுங்க, நான் தண்ணியே ஊற்றலை, அதுவே எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கு பாருங்கள். தண்ணி ஊற்றாமே இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. அந்த பச்சாவே எல்லாத்தையும் போட்டோம்னா அந்த கறியில் எல்லாமே இறங்கிடும். குடமிளகா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பட்டை சோம்பு எல்லாமே அதுக்குள்ளே இறங்கி கறி நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நீங்களாம் அது மாதிரி பச்சாவே எல்லாத்தையும் அள்ளி வச்சு மூடி வச்சுருங்க. அதுவே தண்ணி விட்டு வேகும். நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன், அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும், ஓகேவா? டீ குடித்தாச்சு. பா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சிக்கனும் தண்ணியே ஊற்றலைங்க, அதிலே வந்துருச்சு. கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் 10 பேர் நுணுக்கி வச்சுருப்பேன், அதை போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறிட்டு நல்ல கலராக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க. சூப்பரில் சிக்கன், ரசம், மீன் குழம்பு, தயிர், வேணா அப்பளம் பொரிச்சிக்கலாம் சாப்பிடல, ஓகேவா? இப்போ மேலால் மல்லித்தூள், மல்லித்தலை தூவியாச்சு. சூப்பரான லஞ்சு சுபா வீட்டில் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய்.